நேர்களே, டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மூடிவிட்டால் நிச்சயமாக பல மாற்றங்கள் ஏற்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதைதான் முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு நாங்களும் எடுத்து சொல்கிறோம். சிஎம் சார், தயவு செய்து டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள். கொரோனா டைம்ல நாங்கள் டாஸ்மாக் இப்போ கடையெல்லாம் மூடிட்டாங்க, அப்போ குடிக்காம இருந்தோம்ல, அது மாதிரி எங்களால் இருக்க முடியும், தயவு செய்து மூடுங்க என்று குடிகாரர்கள் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். பொதுமக்கள் டாஸ்மாக்ல என்னென்ன பாதிப்பு, எப்படி குடும்பம் எல்லாம் சீரழிக என்பதை எடுத்து சொல்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்திருப்பீர்கள். நிச்சயமாக அந்த வகையில் தான் தற்போது நம்முடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சூப்பர் சிஎமாக ஒரு அற்புத வாய்ப்பு எட்டியிருக்கிறது. எப்படி என்பதை தற்போது பார்ப்போம். ஜோசப் விஜய் அந்த முதலமைச்சர் ஆகக்கூடிய சிஎம் சூப்பர் சிஎம் ஆக, ஏன்னால் மதுவினால் குடும்பம் முதல் நாடு வரை எப்படியெல்லாம் சீரழிகிறது என்பதற்கு உதாரணங்கள் பல கோடி இருக்கின்றன, தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன உதாரணங்கள். அந்த வகையில் கில்லி ஹீரோவாக இருக்கும் விஜய் கில்லி போல் செயல்பட்டு இந்த மது விலக்கினை கொண்டு வந்தால் சூப்பர் சிஎமாக மாறிவிடுவார். மது விற்பனையால் வாழ்ந்தோர் வெகு சிலர், ஆனால் அழிந்தோரின் எண்ணிக்கை கணக்கிலடங்காமல் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எப்படி அந்த டாஸ்மாக் கடையில் கூட்டத்தை பார்க்கவும் நீண்டு கொண்டே போகிறது போல் நீண்டு கொண்டே போகிறது. ஆண்ட கட்சிகள் சில விஐபிகள் மது ஆலைகளை வைத்திருந்தால் மது விலக்கு என்பது அவர்களுக்கு பெரிய சவால் கனவாகவே இருந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய்க்கு அது போன்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. அவரோ அவருடைய கட்சியை சேர்ந்த யாருக்கும் மது ஆலைகள்ல எதுவும் கிடையாது. எனவே அவர் நிச்சயமாக ஒரு போல்டான ஒரு முடிவை எடுக்க முடியும். அவரால் தைரியமாக ஒரு முடிவை எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. என்றால் அப்படி எந்த தகவலும் இல்லாததால் நிச்சயமாக அவர் ஒரு முடிவினை எடுக்க முடியும். அவருக்கு எந்த அழுத்தமும் வராது, எந்த விஐபியும் அழுத்தம் கொடுக்க மாட்டார்கள். எனவே போல்டாக முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் அவருக்கு நிச்சயம் நிறைய இருக்கிறது. எனவே முதலமைச்சர் விஜய் நினைத்தால் நிச்சயமாக மது விலக்கினை அமல்படுத்த முடியும். ஆனால் அவருக்கு 3 விதமான அழுத்தங்கள் வரலாம். ஒன்று, வருவாய் இழப்பு என்பார்கள். ஆனால் வருவாய் இழப்பை என்றால் கிட்டத்தட்ட 48,000 கோடி கடந்த நிதியாண்டிலே 48,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருமானம் தமிழக அரசு கிடைத்திருக்கு என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த வருமானத்தை ஈடுகட்டுவதற்கு, சரி செய்வதற்கு, மதுவிலக்கை கொண்டு வந்தால் சரி செய்வதற்கு பல வழிகள் இருக்கின்றன. அந்த வழிகளை எல்லாம் பட்டியலே போட்டு பல இயக்கங்கள் கொடுத்திருக்கின்றன. அதாவது தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மூத்த பொறியாளர்கள் சங்கம் சொல்வதற்கு மிகப்பெரிய அளவுக்கு கையேடு போட்டிருக்கிறார்கள். அதாவது பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி உள்ள ஏரிகள், கண்மாய்கள், குளங்களின் வண்டல் மண்ணை தூர்வார வெளிப்படையான ஏலம் விடுவதன் மூலம் 5,000 கோடி வரும். அதே போன்று இந்து சமய அறநிலையத்தின் கீழ் உள்ள ஆயிரக்கணக்கான கோவிலுக்கு சொந்தமான விளைநிலங்கள் மற்றும் வாடகைகள் முறையாக வரி கட்டணம் வசூலிப்பது மூலம் 5,000 கோடி வருமானம். லட்சக்கணக்கான ஏக்கர் புறம்போக்கு நிலங்களை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் 10,000 கோடி ரூபாய் வருமானம் வருமாம். வீட்டுமனை உருவாக்க திட்டம், கட்டட அனுமதி, சொத்து வரி போன்றவற்றை முறைப்படுத்துவதன் மூலமே 3.5 லட்சம் கோடி வரும் என கூறியிருக்கிறார்கள். அதே போல பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நிலம், மின்சாரம், தண்ணீர் போன்றவற்றை மிக குறைந்த விலைக்கு தரும் கொள்கையில் மாற்றம் செய்வதால் 20,000 கோடி லாபம். சுற்றுலா தலங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துவதன் மூலம் கூடுதல் வருவாயாக 5,000 கோடி. இதே போன்று தொடர்ந்து பல பட்டியல், கிட்டத்தட்ட பெரிய பட்டியலை வைத்திருக்கிறார்கள். கிரானைட் கனிம வளம், தாது மணல் விற்பனை மூலம் 15,000 கோடி வருமாம். கிரானைட் விற்பனை முறைப்படுத்துவதன் மூலம் 10,000 கோடி. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவர்கள் கணக்கு. அதாவது டாஸ்மாகால் 48,000 கோடி, ஆனால் அவர்கள் சொன்ன கணக்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் வருகிறது. எனவே நிச்சயமாக வருவாய் இழப்பு என்ற காரணத்தை சொல்லி இதை தள்ளி போடுவது என்பது சரியான விடயம் அல்ல. அறிவியல் ரீதியாக அந்த வருவாயை விட கூடுதல் வருவாய் வருவதற்கான பல திட்டங்கள் இருக்கிறது, அதை சிறப்பாக செய்ய முடியும். இது வருவாய் இழப்பு முதல் பிரச்சனை. 2வது பிரச்சனை என்ன சொல்வார்கள், இந்த கடையை மூடிவிட்டால் குடிகாரர்கள் எல்லாம் பாவம், அவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிடும், சைக்கலாஜிக்கல் பிரச்சனை வந்துவிடும், கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்பார்கள். கள்ளச்சாராயம் பெருகாமல் தடுப்பது யாருடைய வேலை? போலீசாருடைய வேலை. போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்கு போலீஸும் உள்ளாட்சி அமைப்புகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் அது வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அப்படி வந்தால் போலீசார் மீது நடவடிக்கை எடுங்கள். கள்ளச்சாராயம் ஒரு இடத்தில் வந்தால் போலீசார் மீது, போலீசார் சரியாக காவல் செய்யவில்லை என்றால் திருடன் உள்ளே வரப்போகிறான். நீங்கள் சரியாக செய்தால் கள்ளச்சாரத்தை எப்படி காய்ச்சப் போகிறார்கள்? முடியாதல்லவா? எனவே போலீஸ் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனவே போலீசார் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருந்தால் நிச்சயமாக இந்த கள்ளச்சாராயம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அதே போன்ற தண்டனைகளை கடுமையாக்குங்கள். கள்ளச்சாராய வழக்கென்றால் கடுமையான தண்டனை, உடனடியாக குண்டாசில் போட்டு உள்ளே தள்ளுங்கள், வெளியே வர முடியாது செய்தால் நிச்சயமாக இந்த தண்டனை, இந்த பிரச்சனை, கள்ளச்சாராய பிரச்சனை என்பதை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. 3வதாக டாஸ்மாகில் 24,000 பேர் வேலை செய்கிறார்கள், அவர்களுக்கு வேலை போய்விடும் என்பார்கள்.
நிச்சயமாக வேலை போகாது. தமிழகத்தை ஏற்கனவே அரசாங்க வேலைகள் பல லட்சத்திலே 4-5 லட்சத்திலே வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அவ்வளவு பேர் இப்போ ரிட்டையரும் ஆக போக வேண்டும். 2 ஆண்டுகளில் பலர் ரிட்டையர் ஆக போகிறார்கள். எனவே நிறைய வேலை வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, வீட்டுக்கே ரேஷன் கொண்டு செல்கிறோம் என பல திட்டங்களை புதிதாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இருக்கும் திட்டங்கள் பல திட்டங்கள் இருக்கின்றன. எனவே அதற்கெல்லாம் இவர்களை பயன்படுத்திக் கொள்ளலாம், பிரச்சனையே இருக்காது. 24,000 இன்னும் ஒரு 2 லட்சம் பேருக்கு வேலையே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வேலை இருக்கும்போது வேலை வாய்ப்பு என்பது பிரச்சனை அல்ல. எனவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத போது நிச்சயமாக முதலமைச்சர் விஜய் ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்து சூப்பர் சிஎமாக உடைய வாய்ப்பு, அற்புத வாய்ப்பு அவருக்கு வந்திருக்கிறது. இன்று கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே மிக முக்கியமான இந்த அறிவிப்பை வெளியிடலாம். சத்தியம் தொலைக்காட்சி முன்னெடுக்கும் இந்த இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலே பொதுமக்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஆதரவு குரல்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய மக்கள் குரல் பகுதியின் மூலமாக பலர் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும், நாங்கள் முழு ஆதரவு தருகிறோம் என கூறுகிறார்கள். எனவே முதலமைச்சர் விஜய் இந்த மது விலக்கை அமல்படுத்தினால் சூப்பர் சிஎமாக தமிழக அரசியல் வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பெறக்கூடிய வாய்ப்பு தமிழக மக்களின் மனதிலே, குறிப்பாக தாய்மார்களின் மனதிலே நிரந்தரமாக குடிக்கொண்டிருக்கக்கூடிய நிரந்தரமாக தங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பு, சூப்பர் சிஎம் ஆகக்கூடிய வாய்ப்பு முதலமைச்சர் விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. நிச்சயம் பயன்படுத்துவார் என்று நம்புகிறேன். அவர் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் கூர்ந்து கவனிப்பார், நம்முடைய செய்திகள் எல்லாம் பார்ப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதனுடைய எதிரொலி விரைவில் மது விலக்கு, தமிழகத்திலே மது விலக்கு அமலாகிறது என்ற அறிவிப்பின் மூலமாக, அரசாணையின் மூலமாக எதிரொலிக்கும் என்று நம்புவோம்.